ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஹெல்த்தியான வெள்ளை பூசணிக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை தடியங்காய் கூட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் 350 கிராம் தடியங்காய் எடுத்திருக்கேன், அதாவது வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த டம்ளரில் இந்த அளவுக்கு நீங்கள் பாசிப்பருப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு இதை வேக வச்சுக்கோங்க. இந்த பாசிப்பருப்பு ரொம்ப மசிகிற அளவுக்கு வேகணும்னு தேவை கிடையாது. ஒரு 10 நிமிஷம் இதை வேக வச்சிங்கனாலே போதும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாசிப்பருப்பு வெந்திருக்கும். ரொம்ப மசியக்கூடாது. இந்த அளவு வெந்திருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் அதில் கடுகு சேர்த்துடுங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடித்ததும் 2 பல் பூண்டை லைட்டாக தட்டி அதில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 4லேருந்து 5 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி அதில் நான் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு தேவையில்ல. 1 நிமிஷம் வதக்கிட்டு அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற தடியங்காவை சேர்த்துடுங்க. இந்த காய் தோல் அதுக்கப்புறம் விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய பீஸாக கட் பண்ண வேண்டாம். ரொம்ப பெரிய பீஸாக கட் பண்ணிங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் இந்த காய் வேக வைக்கும் போதே சேர்த்துட்டிங்கன்னா இந்த காயில எல்லாம் நல்லா உப்பு பிடிக்கும். அதனால் நான் இப்போவே சேர்த்துடுறேன். இதை ஒரு மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா இதை வேக வச்சுடுங்க. காய் வேகிற டைமில் இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். 1/4 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. தடியங்காய் நல்லா வெந்திருக்கு. இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருந்ததுன்னா இந்த தடியங்காய் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இதை வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சினோம்ல தேங்காய், சீரகம், அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். மசாலாவை நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க வச்சுருங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ வேக வச்ச பாசிப்பருப்பை அந்த தண்ணியோடு சேர்த்து இதில் ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். தண்ணி நிறையா இருந்துச்சுனாலும் எதுவும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பாசிப்பருப்பு சேர்த்த அப்புறமா இந்த கூட்டை நம்ம ஒரு 5 நிமிஷம் குறைஞ்ச தீயில வச்சு திரும்ப கொதிக்க வைக்கணும். அப்படின்னா தான் அந்த காய், அப்புறம் அந்த மசாலா, அப்புறம் பாசிப்பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா தண்ணி வற்றினதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுடுங்க. இப்போ இந்த கூட்டு நல்லா ஆறிடுச்சு. இதில் 1 கப் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு எதுவும் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறமா இதை அடுப்பில் வைக்கக்கூடாது. சும்மா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சா போதும். தயிர் சேர்க்குறதுனால இதில் லைட்டாக ஒரு புளிப்பு இருக்கும். அதுதான் இந்த கூட்டுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான், கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.